உங்க கையில ஒரு 1 crore இருக்காங்க. அது வந்து ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்லயோ இல்ல வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ இல்ல ஒரு ஹவுஸோ சென்னையில வந்து வாங்கி வாடகை விடுறீங்க அப்படின்னா 1 crore வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 25 to 30,000 கிடைக்கும். பிளஸ் வந்து அதுக்கு வந்து நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், பிளஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பும் பெருசா ஒன்றும் வளர போறது இல்ல. சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா அதே 1 crore நீங்க வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஹைபிரிட் ஃபண்ட்லயோ இல்ல ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி நீங்க வந்து 1 crore வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 60,000 கிட்ட நீங்க வித்ட்ரா பண்ணிக்கிட்டே வரலாம். சோ ஒரு பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எவ்ரி மந்த் 60,000 வித்ட்ரா பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட நீங்க வந்து 72 lakhs வித்ட்ரா பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்தும் உங்களுடைய 1 crore மதிப்பு வந்து 2 crores அந்த மாதிரி இருக்கும். when you hold for 10 years உங்களுடைய மந்த்லி இன்கமும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். பிளஸ் வந்துட்டு உங்களுடைய ஃபண்டும் வந்து அப்ரிஷியேட் ஆகும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆயிருக்கும். சோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு இன்வெஸ்ட்.